நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. கேசவ குட்டி, என்ன பண்றீங்க இங்க தனியா? அம்மா எங்க? அம்மாவை தெரியலையா? சரி, என்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்ல இருக்கு. சித்தி மாக்கு கொடுங்க. அம்மா அப்படிதான் சொல்லுவா, ஏன்னா அவ ஒரு லூசு. சித்திமா கேக்குறேன்ல, சித்திமா உனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கேன். ரெண்டு சிப்ஸ் தடா. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி தான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஏன் சிரிப்பு நீ எதுவும் சொல்லாத. இப்ப சித்திமாக்கு தருவியா மாட்டியா? அடே அடே அடே, ஏன்டா அது வேணும் விட்டுறது புடுங்க கூட இல்லடா. வேணாம்டா நீ குடுக்க வேணாம். ஐயோ சாமி, உன் சிப்ஸ் எனக்கு வேணாம்ப்பா. உனக்கு நான் என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த சித்திமாவை ஒரு சிப்ஸ் கேட்டா தர மாட்டேன். ஏண்டா இருந்தாலும் உன்கிட்ட இருந்து புடுங்கி வாங்கி திங்காம எனக்கு தூக்கமே வராதுடா. ஏன்டா அப்படி பண்ற? சரி விடு, நீ தரவே வேணாம். இனிமே சித்தி பண்ணி என்ன கேட்டா வாங்கி தர மாட்டேன். இது நல்லா இருக்கே. இவரு சிப்ஸ் கேட்டா கொடுக்க மாட்டாரா? நான் மட்டும் நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரணுமா? 2 சிப்ஸ் கொடுத்தீனா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். தருவியா மாட்டியா? நீங்க எதையும் அம்மாக்கு விளக்க வேணாம். அதான் சித்தி நிக்கிறாளே, இருக்கேப்போ வெக்கமா இல்ல? இல்ல அது உனக்கு இருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீல, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற, கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா? இன்னமும் அந்த விளையாட்டு தனந்தா. அவன் அழுக வைக்கிறேன்னு உனக்கு தூக்கமே வராதா? என்ன ரொம்ப ஓவரா பண்ற? உன் பிள்ளைக்கு எல்லாம் தானே நானும் வாங்கி கொடுக்குறேன். அப்ப உன் பிள்ளை 2 சிப்ஸ் கொடுத்தா குறைஞ்சிருவானா? ரொம்பதான். அவன் குழந்தைடி, அவங்கிட்ட எதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்க? என்கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டது பத்தாதா? குழந்தைகிட்டே சண்டை போடணுமா? குழந்தையா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்ன, உன் மகனா, அதாவது உன் மகன் இல்ல என் மகன் 2 சிப்ஸ் கொடுத்தா குறைஞ்சிருவானா? கேட்டு சொல்லு. என்னமா ரொம்ப தான் பண்றீங்க? எப்பலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஒன்னும் செய்ய மாட்டேன் சொல்றேன். என்ன சிரிப்ப பாரு. கேசவ், என்ன செல்லம்? சித்தி சிப்ஸ் கேட்குறாளா? அவளை பற்றி உனக்கு தெரியாதா? இப்போ பார்த்தாலும் இப்படி தானே பண்ணுவா. 2 சிப்ஸ் தானே, கொடுத்துருங்க. அம்மா அதை விட சூப்பரான சிப்ஸ் வாங்கி தரேன். அந்த சிப்ஸ் நல்லா இல்லை, கொடுத்துட்றீங்களா? அட பாவியலா, அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு அணுகி போன சிப்ஸ் என்கிட்ட தள்ளி விட பார்க்குறீங்களோ? நான் மானஸ்தி. ஆமா செல்லம். கேசவ், என்ன பண்றீங்க? சாப்பிட வரலையா? என்ன பண்றீங்க இங்க? ஓஹோ, பேரனை பார்த்தோனே தான் உங்களுக்கு சாப்பிடங்கிறது தெரியுது. இங்க ஒருத்தி சாப்பிடாம தான் நிக்கிறேன். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஏய், நீ வேற அவன் வேற. என்ன, அவன் பேரே நீ மக, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசத்துல தீய வைக்க ரொம்ப தான் பண்றீங்க. நீங்க அப்பா கிட்ட. கேசவ், என்ன சித்தி வம்பிழுத்துக்கிட்டே இருக்காளா? அவ ஒரு லூஸ், அப்படிதான் வம்பிழுப்பா. திருப்பி பாத்தீங்களா வயிறு கட்டிக்கு?
அப்புறம் சஞ்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதா சொல்லி சொன்னாங்க. தெரியுமா, நேற்று என்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளுமா. தெரியும் சஞ்சு. சரி, அதை பற்றி அப்புறம் பேசலாம். இவன் என்ன சாப்பிடல, வா நீ வந்து சாப்பிடு. நீ வந்தால் தானே சாப்பிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு வரேம்மா. நீ இவனை தூக்கிட்டு போய் சாப்பாடு கொடு. நீ இல்லாமல் எப்போ சாப்பிட்ருக்கான்? சாப்பிட மாட்டேன்ல, அப்படிலாம் பழக்கி வச்சிருக்கீங்க. நான் வரேன், கீழே கூட்டிட்டு போ. கேசவ், போலாமா? ஏய், நீ சமத்து குட்டியில அம்மா சொன்னா கேப்பீங்கல்ல, போங்க. அம்மா இப்போ வந்துடுவேன், சரியா? கண்டிப்பா வருவேன். மம்மி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், சரியா? இப்போ பாட்டி கூட போறீங்களா கீழே? போய் சித்தி கூட வம்புலுங்க, அம்மா அதுக்குள்ள வந்துடுவேன். கூட்டிட்டு போமா, வரேன். கவின், என்னையோட நீ என்னை விட்டு பிரிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் நீ என்னை கடைசியா சந்திச்ச நாள். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ நானும் கடைசியா ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அந்த இடத்துல என்ன நீ வெயிட் பண்ண சொன்ன. உனக்காக இன்னைக்கு சாயந்தரம் அங்க நான் வெயிட் பண்ணுவேன். நீ வரணும், வருகைக்காக நான் காத்திருக்கேன். 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனா எல்லாமே மாறிடுச்சு. நான் உனக்காக அங்க காத்திருப்பேன். நீ வருவே, எனக்கு தெரியும். இந்த 4 வருஷத்துல உன்னை நினைச்சு ஒரு நாள் கூட அழுகாம இருந்ததில்ல. அழுதுருக்கேன். இன்னைக்கு தான் நான் கடைசி அழுகிறதா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீ வருவ. நீ இன்னைக்கு வர்ற நாள், எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த நாள். உனக்காக நான் காத்திருப்பேன். நீ எனக்கு கொடுத்த உயிரோடையும் நீ எனக்கு கட்டின தாலியோடையும் காத்திருப்ப கவின், காத்திருப்ப. நீ வருவ. வாங்க வாங்க எல்லாரும், கார்த்தியனா கலை எல்லாருமே வாங்க. கேசவ குட்டி எல்லாத்தையும் வாங்க சொல்லிருங்க. அச்சோ அழகு. ஐயோ குட்டியோட கவினை நடந்து வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கு? அப்படி கூப்பிடுறான். கேசவ குட்டி என்ன பண்றீங்கம்மா? என்ன சொல்லும்? கேசவன் என்ன என்ன வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவ ஒரு லூஸ், உங்களுக்கு தெரியாதா? லூஸ் மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிடுவா. அதனால அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி 4 வருஷம் போச்சுன்னே தெரியல. வேகமா ஓடிடுச்சு. அதான் சொன்னோம்ல, எப்படி போச்சுன்னே தெரியாது. எப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே போயிடும். அதான் வாழ். சரி ஓகே, என்ன திடீர்னு ஒன்று கூடி வந்திருக்கீங்க? என்னவா? ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதானே உங்க வேலை. சொல்லுங்க. நோ, சர்ப்ரைஸ் பண்றதுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் வரல. உனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு வந்தோம். அதாவது இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா சஞ்சு? அதை நான் எப்படி மறப்பேன்? மறக்கக்கூடிய விஷயமாவா என் வாழ்க்கையில் நடந்தது? மறக்க மாட்டேன். சஞ்சு, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வேர்டை உங்கள்கிட்ட நாங்கள் யூஸ் பண்ணலை. ஐ மீன், இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நாள்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நாளை உனக்கு ஞாபகப்படுத்துகிற விதமாக நீயும் கவினண்ணனும் கடைசி எங்கே மீட் பண்ணீங்களோ அங்கே போக போகிறேன். உன் கவினண்ணா உனக்காக வர்ற நாள். அதனால் நாங்களும், அதாவது நாங்கள் அங்கே வர்றது வராமல் இருக்கிறது 2வது விஷயம். நீ அங்கே போகிற நாள். அதனால் கவினண்ணன் உனக்கு கொடுத்த உயிர், அதாவது உன் குழந்தை கேசவனோட நீ அங்கே போய் நிற்கிற நாள். இந்த நாள் உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக உனக்கு அந்த காட் மாற்றி தருவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கவின் உன்னை பார்க்க வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில உன்னை வாழ்த்தி அனுப்பி வச்சுட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்கள் எல்லாரும் வந்து என்னை ஞாபகப்படுத்தலைனாலும், நீங்கள் வந்து சொல்லலைனாலும் நான் கண்டிப்பாக அங்கே போய் தான் செஞ்சுருப்பேன். ஏன்னா என் கவின் என்னை விட்டு போன நாள் இது. அந்த நாள் அவன் கொடுத்த உயிரோடையும் அவன் எனக்கு கட்டின தாலியோடையும் நான் காத்திருப்பேன்னு சொன்னேன். கண்டிப்பாக அவன் வருவான், எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. எஸ், இதே பி கான்ஃபிடென்ட்டோட நீ போகணும்னு உன்னை வாழ்த்தி அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம். கவின் கண்டிப்பா வருவான், நீ தைரியமா போ. சரிங்கண்ணா, கண்டிப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லைனா நான் போறேன். அது மட்டும் இல்ல, அவன் சொன்ன வார்த்தை, அவன் என்ன பார்த்த பார்வை, இது எல்லாத்துலயும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில தான் இப்போ அவனை நான் பார்க்க போறேன். இந்த நாளுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்தேன். இப்போ அந்த நாள் வந்துருச்சு. ஆனா அங்க போய் எனக்கு அவன் ஏமாற்றத்தை கொடுத்துருவானு
கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இருந்தாலும் என் காதல் மேல நம்பிக்கை இருக்கு. சரிங்கண்ணா. உன் காதல் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்கும். உண்மையான காதல் எப்போதும் தோத்து போகாது. என்ன, தைரியமா போயிட்டு வா. 4 வருஷமா இந்த ஒரு நாளுக்காக தானே காத்திருந்த. இந்த நாளை நீயே மிஸ் பண்ணணும். மிஸ் பண்ணவே கூடாது. என்ன நடந்தாலும் ஏத்துக்கிறதா மனப்பக்குவம். புரியுதா? தைரியமா போ. இங்க பாருமா, யாரு என்ன சொல்றாங்களோ இல்லையோ, நான் சொல்றேன், காலையில பிரீத்தி பல்லு கூட விளக்காம எந்திரிச்சு உனக்காக பிள்ளையார பாக்கிட்ட வேண்டிட்டு இருந்தா. அது தெரியுமா உனக்கு? அதனால கண்டிப்பா உன் காதல் சக்சஸ் ஆகும். ஹலோ, என்ன? ஒண்ணும் இல்லையே. நான் காலையில எந்திரிச்சு பல்லு கூட விளக்காம சாமி கும்பிட்டேன்னு நீ பார்த்த. பாத்தியா? ஆமா, காலங்காத்தால எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல பாத்ரூம் போறதுல எதுவுமே பண்றது இல்ல. ஏன்னா ஒத்த கால அம்பானி கிடக்க நம்ம கருணாஸ் சார் நின்ற மாதிரி நின்று எப்படி சாமி கும்பிட்டு இருந்த. அதத்தான் வந்து இங்க சொன்னேன். ஏன் உண்மையை சொன்னா கசக்குதா? நீ பாத்தியா? இங்க பாரு, நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தினாலதான் உன்னை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கேன். என்ன, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆப்போகுது. இன்ன வரைக்கும் நம்ம 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. ஞாபகத்துல இருக்கட்டும். யார் சொன்னா நடக்கலன்னு? நடந்துருச்சு. நடந்துச்சா? என்ன சொல்ற? எனக்கு புரியல. எப்படி நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? எங்க நடந்துச்சுன்னு வேணா சொல்லுவேன், ஆனா எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஓஹோ, சரி, பாத்துக்குறோம். ஏன்டா மச்சான், இதெல்லாம் இவ்வளவு பப்ளிக்கா பேசுவியாடா? டே டே டே, எந்த விஷயத்த எப்படி பேசணும்? ஒரு இன்டீசன்ட் இல்லையாடா மாப்ள? டே, நான் ஒன்னும் தப்பாலாம் பேசலடா. உள்ளதானடா சொல்லிட்டு இருக்கேன். எங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லு, இங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருச்சு. எவனுக்காவது ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா? என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்கே? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? சோ சஞ்சோட அம்மா என்ன நினைக்கிறாங்க? அறிவு கட்டவனே. ஏய், என்னடி இது கேக்குறனால என்ன இருக்கு? எங்க எல்லாத்தையும் ஆமான்னு சொல்லு பாப்போம். மச்சான், எனக்கும் தண்டனை நடக்கல. ஆமாடா மச்சான், பாத்தியா, எனக்கும் தண்டனை நடக்கல. ஓ, உனக்கும் தான் நடக்கல. அப்புறம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஹலோ, என்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுன்னு சொன்னேன். அங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு சொல்ற. அப்போ சொல்லு. ஏய் சீ, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அப்படிலாம் இல்ல, நான் பேசிக்கலாவே ஒரு ஜென்யூனான பாய், உனக்கு தெரியுமா? ஓ, ஓகே ஓகே. என் கலை, நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு இல்ல, சொல்லிடுவா. டேய், நீ வாடா, மூஞ்சில குத்துறன்னு வெச்சுக்கோ. போடா. இருக்கறதே நாங்க மட்டும் தான் சிங்கிள்னு நினைக்கிறோம். கல்யாணம் ஆயும் பேச்சுலராவே இருக்கோம். ஓ, எப்படி கேக்குறீங்க? ஐயோ, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஏய், மூடிடி, ஓரா வெக்கப்படாத சரியா? அதான் நல்ல மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கே. நீங்க என்ன வெக்க வேற போட்டு காட்டுறீங்களா? ஆஹா, சும்மா இருங்க சசி. ஹே, ரொம்ப ஓரா போகுதுப்பா. ஒண்ணும் சரியில்லை. சரி, ஓகே, எனக்கான நேரம் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். போயிட்டு வரட்டுமா எல்லாத்துக்கும்? அம்மா அப்பா, நிஜமாவே நீங்கள் 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா என் லைஃப்பில் நடந்த இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எந்த பேரண்ட்ஸாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கும் சேர்த்து நான் கிளம்புறேன். அங்கே என்ன நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். அக்கா, தைரியமாக போ, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சார், அம்மா கிட்ட வாங்க. அம்மா கிட்ட நீ நிறைய தடவை கேட்டிருக்கீங்களே, அப்பா எங்கே இருக்காரு, என்ன பண்ணுவார், எப்படி இருக்காருன்னு உங்கள் பாஷையில் கேட்டிருக்கீங்கல்ல. இன்னைக்கு அம்மா உங்களுக்கு அப்பாவை காட்ட போகிறேன். உங்களோட அந்த தருணம் எப்படி இருக்குன்னு அம்மா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களை விட அம்மா அப்பாவை பார்க்க 4 வருஷமாக காத்திருக்கேன். இன்னைக்கு உன் அப்பா உன்னையும் என்னையும் பார்க்க வர போகிறேன்னு சொன்ன நாள். அதனால் 2 பேர் போவோமா? ஆமாம் செல்லம், அப்பா இன்னைக்கு வரேன்னு சொன்னார். போவோமா? கவின், இத்தனை வருஷமா என்ன ஏமாத்தினது போதுண்டா. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்க, நீ வந்துருவேன்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் கேசவை கூட்டிட்டு வர போறேன். நீ ஏமாத்திர மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏமாத்திராதடா. நீ என்ன ஏமாத்தினது கூட நான் தாங்கிக்கிறேன். ஆனா குழந்தை ஏங்கிருவாண்டா. வந்துரு. ஒன்றும் இல்லை, அப்பாவை பார்க்க போறோம்ல, அந்த சந்தோஷம் தான். போலாமா?
அம்மாவும் வெயிட் பண்ணுறேன். உன் அப்பாவும் நானும் கடைசி எங்கனக்குள்ள தான் பேசணும். உன் அப்பா அப்போ என்ன தெரியுமா சொன்னார்? 4 வருஷம் கழித்து திரும்ப உன்னை இதே இடத்துல வந்து பார்ப்பேன்னு சொன்னார். இப்போது இன்னையோட 4 வருஷம் ஆயிடுச்சு. அவர் வர நாள் தான் அது. அதனால தான் அம்மாவும் உன்னை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தங்கம். ஆமாம் செல்லம். வர வரைக்கும் என் குழந்தை நம்ம குழந்தையோட காத்துக்கிட்டு சீக்கிரமாவே வந்துடுவேன். மறைந்ததே என் சிறு கனவுகள், அது மீண்டும் கிடைக்குமா? சிதைந்ததே கோடி ஆசைகள், அது இனி பிழைக்குமா? இன்று வாழுமோ ஐயோ, ஏமா அழுகுறீங்க? அழக்கூடாது. அம்மா அழுகிறேன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். அப்பா வந்துருவாருன்னு ஒரு நம்பிக்கையில தான் அம்மா அழுகிறேன். அம்மா இன்னைக்கு நேத்து அழல. 4 வருஷமா அம்மா அழுதுகிட்டு தான் இருக்கேன். ஆனா என் கண்ணீரை துடைக்கிறவ அப்பா வரல. நீ தொடச்சு விடும்போது அப்பாவே வந்த மாதிரி இருக்குமா அம்மாவுக்கு? செல்லமே. அம்மு, அம்மா என்ன சொல்லியிருக்கேன்? அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னது இது? அம்மா அழுது அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தானே நான் அழுகிறதவே நிறுத்தியிருக்கேன். இப்போ ஏன் அழுகிற? சரிம்மா, அம்மா அழ மாட்டேன். அழாத. உனக்காக நான் காத்திருந்தது 4 வருஷத்துல கடைசி நிமிடங்கள். ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் அழுது. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக தான் அழுது. ஆனா இப்ப என் வாழ்க்கை முழுசு என்ன தனியா விட்டுருவியா? இல்ல நீ சொன்ன வாக்குல எனக்கு நடந்துக்கிருவியா? வருவியா? வருவியா கவின்? வரணும்டா. நீ வந்ததா ஆகணும். நீ வந்ததா சில கேள்வி கேட்க எங்க விட ஏன் கிடைக்கும்? ஏன்னா நான் அவ்வளோ வழி அனுபவிச்சிருக்கேன். வருவியா கவின்? வந்துட கவின். குழந்தைய பாருடா. அப்பா பாசமே கிடைக்காம ஏங்கி அம்மாவோட பாசத்தை மட்டும் கொடுத்துருக்கேன். எனக்காக கூட வர வேண்டாம். குழந்தைக்காக வருவியா? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயன. பூத்து பூத்து புன்னகை சேர்த்து விட்டேன், நீ வருவாயன. பெஞ்சலாக நீ வருவாயா, ஜன்னலாகிறேன். தீர்த்தமாக நீ வருவாயா, மேகமாகிறேன். வண்ணமாக நீ வருவாயா, பூக்களாகிறேன். வார்த்தையாக நீ வருவாயா, கவிதையாகிறேன். நம்ம காதல் உண்மையானதா இருந்தா நீ கண்டிப்பா என்ன தேடி வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம காதல் உண்மை ஆகிறது பொய் ஆகிறது உன் கையில தாண்டா இருக்கு.
நிஜமாலுமே வந்திருக்கேன். உன்னை ஏமாத்தல. நிஜமாலுமே உன் கவின் தான் வந்திருக்கேன். இதயம் உன்னை கண்டதும் என்று பறவையைப் போல பறக்கிறதே. உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்ணே இனிமேல் என் சொர்க்கம் உந்தன் இரண்டு விழிகளிலே. ஐயோ என் உறக்கம் என்றும் உந்தன் வழிமேலே. என்னை ஏமாத்தலையே, என்னை ஏமாத்தலையே சொல்லுடா. நிஜமாவே வந்திருக்கியா கவின்? நம்மளையா? இங்க வா. உன்னை தெரியும் என்னிடம் இது. உன்மேல் இருக்கும் ஆசை இது. வா. கவின், நீ நிஜமாவே வந்துட்டியா? அம்மா, இந்த மாதிரி ஒரு தருணத்தை எனக்கு வந்துடாதா? உன்னை நேர்ல பாத்துற மாட்டேம்மா. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலடா. உன்னை வச்சு என்னென்ன வாழ்க்கையில விளையாடணுமோ அத்தனையும் விளையாண்டாச்சு. நீ இல்லாம இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நீ செத்து போயிட்டு நீ என்கிட்ட சொல்லி துடியா துடிச்சு 4 வருஷமா செத்துறீங்க. கவின், I love you டா. I love you. என் காதல் தோத்து போகல கவின். 4 வருஷமா பாடா பண்றீங்க. நொந்து நொந்து செத்துறீங்க. உயிரோட இருந்து நடப்படமா வாழ்ந்தேன்டா. உன்னை பார்க்க வந்தா எனக்கு உயிரே வருது கவின். அங்க பாரு நம்ம குழந்தை. நீ சொன்னியல்ல, நீ கட்டின தாலியையும் நீ கொடுத்துட்டு போன உயிரையும் நான் பத்திரமா வச்சுக்கணும்னு. ரெண்டையுமே பத்திரமா தான் வச்சிருக்கேன். அங்க பாரு நம்ம குழந்தைய எப்படி உன்னை அப்பான்னு கூப்பிட்டா. ஏய் குட்டிமா, நான் இறந்தெல்லாம் போகல. ஆக்சுவலா அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. சொல்ல போனா நான் உயிரோட திரும்பி வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ மட்டும்தான். உங்களுக்கு வந்தது ஒரு ராங்கான கால். என் போன்ல இருந்தே ஃபர்ஸ்ட் கால் வரல. போன் மாறி மாத்தி மாத்தி கால் வந்துருச்சு. இங்க பாரு, உன்னையும் நம்ம பிள்ளைய விட்டுட்டு நான் எப்படி இறந்து போவேன்? உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்படியே உயிர் போகணும்னா அதுக்கு உன்னையும் நான் கூட்டிட்டே போயிடுவேன்னு. ஏன்னா என் உடம்பு மட்டும்தாங்க இருந்துச்சு. என் உயிர் முழுக்க இங்கதான் இருந்தது. நானும் இந்த 4 வருஷம் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? என்னை விட நீ ரொம்ப வலி அனுபவிச்சிருப்பேன்னு தெரியும். உங்களுக்கு வந்தது ஒரு ராங்கான கால். அது போன் மாதிரி வந்த கால். சொல்ல போனா நான் 3 வருஷமா கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன். கோமா ஸ்டேஜா? புரியல. ஆபீஸ்ல ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான். பில்டிங் இடிஞ்சு விழுந்தது உண்மைதான். ஆனா அங்க நான் இறந்து போகல. என்ன மாதிரி ஒரு பையன், அவன் லவ் பண்ண பொண்ணு வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கான். 6 வருஷம் அந்த பொண்ணு வெயிட் பண்ணிருக்கு. ஆனா உண்மையாவே இறந்து போனது அந்த பையன் தாண்டி. பாவம் தெரியுமா? ஆனா போன் மாறி அவனோட போனு என்கிட்டயும் என் போன அவங்கிட்டயும் மாறிதான் கால் மாத்தி போயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தினாலதான் இங்க இவ்வளவு தூரம் குழப்பம். என்ன கவின் சொல்ற? யார் அந்த பொண்ணு? அப்போ நீ இறந்து போகலையா? அப்ப ஏன்டா போய் சொன்னாங்க? கவின், என்னால சத்தியமா முடியலடா. இல்லாதது 4 வருஷம் நரகத்துல வாழ்ந்து தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன் சஞ்சமாவை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எம்பிட்டு வழிகளை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அடுத்த 4 வருஷம் உனக்கு மட்டும் நரகம் இல்லை. ஆனா என்ன, நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்கேன். இப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ளதான் எல்லாமே ரெக்கவர் ஆகி கரெக்டா உன்னை விட்டு போன நாள் தான் உன்னை வந்து சந்திக்கணும்னு இப்ப வந்து உன்னை பாக்குறேன். என்ன மன்னிச்சிருமா என் செல்லம். இல்ல இத்தனை வருஷமா உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிரு செல்லம். நான் மன்னிக்கலாம் இல்லடா. நீ உயிரோட இருந்தோ இல்லன்னு படமா இருந்த தெரியுமா? நிக்கிறாடி உன் பையன். அவன் வந்ததுக்கு அப்புறம் தானே நான் ஆயிருந்தேன். அங்க பாரு நம்ம செல்லத்தை. உன்னை நான் அனுப்பியிருந்திருக்கவே கூடாது. உன்னை அனுப்பினால இவ்வளோ இது எல்லா விஷயமும் உங்க அம்மாவுக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா என்ன எவ்வளவு கேவலமா பேசுனாங்க தெரியுமா?
போக மாட்டேன். இனி உன் கவின் உன் கூட நான். சரியா? அழாத. இது வரைக்கும் நீ அழுதது போதும். நீ எவ்வளவு அழுதுருப்ப எனக்காக. இனி நீ அழுகவே கூடாது. நீ வாழ்க்கை முழுசு நீ சிரிச்சுட்டு தான் இருக்கணும். அழாதடி. ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. காணலாய் கிடந்தேன் நான் வரவால் விழித்திருந்தேன். இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சில் யாகவே தவித்திடும் போது ஆறுதலாய் உம்மடி சாகிறேன். காலந்தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் அப்போ உண்மையாலுமே இறந்து போனது யாரு? அவன் பேரும் கவின் தானா? அந்த பையன் ஒரு கிறிஸ்டின். அவன் பேரு அருண் கவின். அவன்தான் உண்மையாலுமே இறந்து போனது.